This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். உடனே லாக் பண்ணுங்கள், இல்லைனா செல்ல மகள் சேமிப்பு திட்டத்தில் எல்லாம் போயிடும். 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் செல்ல மகள் சேமிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண்களின் சேமிப்பிற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண்கள் உயர்கல்வி, திருமணம், மருத்துவ தேவைகளுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தில் இணைய லாக் இன் டைம் உள்ளது. மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. அதில் ஒரு சேமிப்பு திட்டம்தான் இந்த செல்ல மகள் சேமிப்பு திட்டம் ஆகும். பெண்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்து குறைந்த சேமிப்பு ஆனால் நிறைய வருமானம் வரும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் நிறைய லாபம் வட்டி மூலம் கிடைப்பதால் பெற்றோர்கள் பலரும் இதை விரும்புகிறார்கள். இதனால் அதிக அளவில் இந்த திட்டத்தில் முதலீடு செய்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த செல்ல மகள் சேமிப்பு திட்டத்தில் 11,16,815 ரூபாய் வரை சேமிப்புக வழி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டு உள்ளது. 10 வயதுக்கு குறைவாக இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் பாதுகாவலர் பெயரில் திட்டத்தை தொடங்கலாம். பெண் குழந்தை வயது 10ஐ கடந்தும் அவர்கள் பெயருக்கு திட்டத்தை மாற்றிக்கொள்ள முடியும். 15 ஆண்டுகள் வரை இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்ய முடியும். 21 ஆண்டுகளுக்கு பின் டெபாசிட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் முதலீடு செய்ய முடியும். 2000 ரூபாய் முதலீடு செய்ய முடியும். இந்த சேமிப்பு திட்டத்தில் 8% வட்டி கொடுக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் 2000 ரூபாயை 15 ஆண்டுகள் முதலீடு செய்தால் 21 ஆண்டுகள் வட்டியோடு சேர்த்து உங்களுக்கு 11.16 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் இணைய லாக் இன் டைம் உள்ளது. சுகன்யா சமுத்ரி யோஜனா கீழ் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் ஒரு பெண் குழந்தை 10 வயதை அடையும் முன் கணக்கை திறக்க முடியும். பெண் குழந்தை பிறந்து 10 வயது வரை கணக்கு தொடங்கலாம், அதற்கு மேல் தொடங்க முடியாது. அந்த வகையில் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் 10 வயதை நெருங்கி இருப்பதால் இப்பொழுதே திட்டத்தில் உங்கள் பெயரை லாக் செய்து இணைய முடியும். பெண் குழந்தைக்கு 10 வயது முன் இந்த நேரத்திலும் கணக்கை திறக்கலாம். ஒரு குடும்பத்தில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு அதிகபட்சம் 2 கணக்குகளை திறக்கலாம். செல்ல மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் தற்போது 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. 21 ஆண்டுகள் இந்த திட்டத்தின் கீழ் சேமிக்க முடியும். ஆனால் இந்த திட்டத்தில் சில தவறுகள் நடந்தால் வட்டி நிறுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகள் சேர்ந்து விட்டீர்கள், 21 ஆண்டுகள் தொகை முதிர்ந்து விட்டது என்றால் அந்த வருடமே பணம் எடுக்க வேண்டும். எடுக்காமல் வைத்து இருந்தால் 21 ஆண்டுக்கு பின் வட்டி வழங்கப்படாது. கூடுதலாக 1 ரூபாய் கூட வட்டி கிடைக்காது. அதுவரை வந்த வட்டி சேமிப்பு தொகை மட்டுமே இருக்கும். அதேபோல் இணைக்கப்பட்ட காலத்தில் திட்டம் தொடங்கப்பட்ட பெயர் கொண்ட அந்த பெண் சிறுமி வெளிநாட்டிற்கு சென்று அங்கே குடியுரிமை பெற்றுவிட்டார் என்றால் அவருக்கு வட்டி அதோடு நிறுத்தப்படும். இந்திய குடியுரிமை இதற்கு அவசியம். அதாவது 21 ஆண்டு வரை வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம். அதுவரை அங்கே குடியுரிமை பெற முடியாது. அதோடு செல்ல மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் கணக்கு வைத்துள்ள அந்த பெண் சிறுமி இறந்துவிட்டால் வட்டி நிறுத்தப்பட்டு கணக்கு மூடப்பட்டு பாதுகாவலருக்கு அல்லது பெற்றோருக்கு பாக்கி வழங்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.